நம்ம வில்லேஜ் பேபிஸ்னால எப்போதும் புதுமையான சமையல் தான். அந்த மாதிரி இன்னைக்கு புதுமையான வித்தியாசமான ஒரு ரெசிபி. 300 முட்டை, அது கூடவே காய்கறிகள், அம்மியில அரைச்ச மசாலா, 200 பேருக்கு சாப்பாடு. இன்னைக்கு பிரம்மாண்டமா புதுமையா சுவையான முட்டை இட்லி மசாலா செய்ய போறோம். முட்டை இட்லி மசாலா செய்யறோம் நாங்க. முட்டை சாப்பிட வாங்க. நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க பாக்குற ரெஞ்சுங்களுக்கு இன்னைக்கு சுவையான முட்டை இட்லி மசாலா செஞ்சு அஸ்தபரம். மஞ்சளையும் இஞ்சி பூண்டையும் அம்மியில அரைச்சாலே தனி சுவைதான். நான் மஞ்சள் அரைச்சுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டை அரைச்சுக்கிறேன். மிளகா நுணுக்கிக்கலாம். முட்டை இட்லி வேக வைக்க தண்ணி, முட்டை இட்லி மசாலா செய்ய இட்லி தட்டுல முட்டையை வேக வச்சுக்க போறோம். முதல்ல நம்ம இட்லி கொத்துல இலைய வச்சுக்கலாம். அடுத்தது முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை மேல உப்பு தூவிக்கலாம். மிளகாத்தூள் தூவிக்கலாம். என்ன என்ன சிரிப்பு தாங்க முடியல. கலங்காம ஊத்தி வைப்பீங்களா? டேய் வைக்க போகுது.
ஆறிடுச்சு. இப்ப இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். பொடி இட்லி திரும்ப செய்வோம். அதுக்கெல்லாம் போகாத. சுவையான முட்டை இட்லி மசாலா செய்ய பாத்திரம். முட்டை இட்லி ரெடியா இருக்கு. காய்கறி வெட்டி ரெடியா இருக்கு. மசாலா அரைச்சி ரெடியா இருக்கு. சாப்பாடு ரெடியா இருக்கு. சமைக்க நாங்க ரெடியா இருக்கோம். முட்டை இட்லி மசாலா செய்ய முதல்ல சுத்தமான கல்ல ஊத்திக்கலாம். அடுத்தது கடுகு, கருவேப்பிலை, பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம், பொடி பொடியா நறுக்கி வச்ச தக்காளி, அம்மில அரைச்ச இஞ்சி விழுது, அம்மில அரைச்ச பூண்டு விழுது, நானே அம்மில அரைச்ச மஞ்சள் சாந்து, மிளகாத்தூள், காரசாரமா இருக்க கரம் மசாலா, கல்லுப்பு, தண்ணி ஊத்திக்கலாம். முட்டை இட்லியே சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொத்தமல்லி தழை, மிளகாத்தூள், நம்ம பாரம்பரியமா வாழை இலையில செஞ்ச புதுமையான சுவையான பிரம்மாண்டமான முட்டை இட்லி மசாலா ரெடி. சுவையான அருமையான முட்டை இட்லி மசாலா சூப்பரா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே.
எப்பவுமே நம்ம இட்லிக்கு தான் முட்டை குருமா செஞ்சு சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு முட்டையா வந்து இட்லியா ஆக்கி சாப்பிடுறது செம டேஸ்டா இருக்கு. நல்லா அந்த மிளகு எல்லாமே அந்த கார சாரெல்லாம் இறங்கி நம்ம பாரம்பரியமான அந்த வாழையில செஞ்சு சாப்பிடுறது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க. உண்மையில இது ஒரு வித்தியாசமான புதுமையான ஒரு ரெசிபி தான். சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க. இது வரைக்கும் வந்து நான் முட்டை இட்லி சாப்பிட்டதே இல்லை. முட்டை ஆம்லெட்டு, முட்டை அவிச்சு சாப்பிட்ருக்கேன், பொரிச்சு சாப்பிட்ருக்கேன். இன்னைக்கு முதல் முறையா முட்டை இட்லி கிரேவியோட சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ ஒரு அருமையா இருக்குதுங்க. நம்ம இட்லினாலே அரிசி மாவு உளுந்து மாவு போட்டு அப்படிதான் செய்வோம். அப்படிதான் நமக்கு செய்வது வரணும். நாங்க நீங்க வந்து முட்டையை ஊற்றி செஞ்சோம், எப்படி வருமோன்ற பயம் எங்களுக்கு இருந்துட்டே இருந்தது. பரவாயில்ல, நாங்க நினைச்சதை விட சூப்பரா வந்தது. டேஸ்ட்டும் அதை விட செம்மையா இருக்கு. அந்த வாழையில ஊற்றி அதில் அவிச்சு சாப்பிட்றதுனால அந்த ஃப்ளேவர், அந்த வாழையில ஃப்ளேவரோட செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. முட்டை இட்லியை வாழை இலையில வேக வச்சு அதை வந்து மசாலா கூட சேர்த்து சாப்பிடும் போது ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க, டேஸ்டாவும் இருக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட போறாங்க. நாங்களே செஞ்ச முட்டை இட்லி மசாலா சுவையா